ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு சரி நம்மளோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸை போட்டு போகணும்னு அதை தேடுனா சிக்க மாட்டேனே என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் கையில் மாட்டாது. அப்புறம் இருக்கிற அவசரத்தில் எல்லாத்தையும் களைச்சி போட்டு எடுத்துட்டு மறுபடியும் மடிச்சு வச்சுட்டு இருப்பேன். இந்த மாதிரிலாம் உங்கள் யாருக்கெல்லாம் நடக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அதுவும் எந்த வேலைனாலும் பண்ணிடுவேன். ஆனால் அந்த துணி மடிக்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். மடிச்சு வச்ச துணியுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ண வராது எனக்கு. கொஞ்ச நாள்லேயே எல்லாமே அலங்கோலம் ஆயிரும். திருப்பி மறுபடியும் மடிச்சிட்டு இருப்பேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேற்று முறுக்கு தட்டை இதெல்லாம் சுட்டுருந்தாங்க. எனக்கு சுட்ட முறுக்குனா ரொம்ப பிடிக்கும். உட்காந்து சாப்பிட்டு கிச்சனில் பார்த்தா நிறைய பாத்திரம் கிடந்துச்சு. எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு நைட் வந்து தோசை தான் செய்ய போகிறோம்னு தெரியும். அதனால வந்து சாம்பார் செஞ்சிடலான்னு பார்த்தா கத்திரிக்காய் நிறைய கடந்துச்சு. சரி அதை வச்சு கத்திரிக்காய் பஜ்ஜி பண்ணுவோம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லிச்சு. கத்திரிக்காய் பஜ்ஜியா அப்படின்னா அப்படின்னு கேட்டா இரு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்துச்சு. பருப்பு வேற ஊற வச்சுட்டேன். அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் பருப்பு வச்சு தான் பண்ணணும்னு தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா பருப்பு இதெல்லாத்தையும் போட்டுட்டு மஞ்சத்தூள் குழம்புத்தூள் இதெல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரில் விசில் வச்சுட்டு அது நல்லா வெந்த உடனே எல்லாத்தையும் மசிச்சு விட்டுருச்சு. கேட்டால் இதுதான் கத்திரிக்காய் பஜ்ஜி அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நான் யூடியூப்ல போய் பார்த்தேன். ஆளுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன பேர் நீங்களே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஆனால் தோசை கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு.